ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெந்தயக்களி. வெந்தயக்களி உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 50 கிராம் வெந்தயத்தை நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இது ஃபஸ்ட்டு கழுவுற தண்ணியை மட்டும் எடுத்து கீழே ஊற்றிட்டு ஊற வைக்கிற தண்ணியை அப்படியே வச்சுருங்க. இது கூட 1/2 கிலோ அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கணும். எல்லாம் ரெண்டுமே தனித்தனியாக ஊற வைங்க. இந்த வெந்தயத்தை கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை போடணும். நீங்கள் ரெண்டையுமே ஒன்றா போட்டிங்கன்னா வெந்தயம் சரியாக அரைப்படாது. வெந்தயம் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை போட்டு அரைக்கணும். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். வெந்தயக்களி ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். வெயில் நேரத்தில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த வெந்தயக்களி நம்ம தண்ணியாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். கெட்டியாக அரைக்கின்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி தண்ணியை இன்னும் கூட நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் அளவு கிடையாது, ஓரளவு தண்ணியாக இருந்துச்சுன்னா போதும். இந்த அளவே உங்களுக்கு சரியாக இருக்கும். இது கூட நம்ம மண்டவெல்லம் சேர்க்கணும். மண்டவெல்லம் இல்லை கருப்பட்டி. நான் 1/4 கிலோ அளவுக்கு மண்டவெல்லம் எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் மண் இருக்குன்றனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நான் வடிகட்டி எடுத்துக்குவேன். ட்ரை பண்ணி நல்லா கொதிக்கணும். இது கொதித்து முடிச்சதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த பக்கத்தில் நம்ம வெந்தயக்களி கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எந்த இனிப்பு டிஷ் செய்கிறதா இருந்தாலும் இத்தினோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இது கூட சேர்த்துட்டு நல்லா இதை கலக்கிட்டே இருங்க. இதை அடுப்பில் வச்சு நல்லா நம்ம கலக்கிட்டே இருக்கணும். இந்த வெந்தயக்களி கொஞ்சம் வேகணும். அரிசி போட்டிருக்கோம், வெந்தயம் இருக்கும், இல்லைன்னா பச்சை வாழை அடிக்கும். அதனால் இது நல்லா வேகணும். ஸோ நீங்கள் கலக்கிட்டே இருங்க. விட்டுட்டிங்கன்னா கெட்டி ஆகிடும். நல்லா கலக்கி அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெந்தயக்களி இதெல்லாம் முன்னாடி நிறைய அடிக்கடி சாப்பிடுவோம். இப்போ அந்த இதே விட்டுட்டோம். இப்போ நீங்கள் மறுபடியும் அதை செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஓரளவு கொஞ்சம் வெந்துருச்சு அப்படின்ற பக்கம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நம்ம மண்டவெல்லம் கலக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வடிகட்டி நான் அதில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் மண்டவெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரைனா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணுங்கள், மண் இல்லைன்னா. இந்த மாதிரி நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது கூட 50 ml நல்லெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். களினாலே நல்லெண்ணெய் தான் மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ நீங்கள் 50 ml நல்லெண்ணெயை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வெந்துருச்சான்னு பார்க்கணுன்னா லைட்டாக கையில் தண்ணி தொட்டுட்டு இது மேலே இப்படி தொட்டு பாருங்கள். கையில் படாது, அப்படின்னு தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு சுவையான வெந்தயக்களி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். களியில் நடுவில் குழைய தோண்டி அதில் சர்க்கரை போட்டு சாப்பிட்டாலே செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.